அடுத்த வாரம் எங்க ஊர்லலாம் 7 நாளும் நல்ல சாரல் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொன்னாங்க. கூகுள்ல எல்லாம் பார்த்தேங்க. ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. கூகுள் மேப்லயும் மழை காமிக்கல, நியூஸ்லயும் ஒன்றும் சொல்லலை. ஏதோ ஒரு சூட கிளப்புற மழை மட்டும் பெய்யும்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு வந்தேங்க. வர வர வெயில் அதிகமா இருக்கிறதுனால தேவையானதை அப்பப்பவே எடுத்துக்க முடியல. அதாவது திடீர்னு ஏதோ ஒரு புதினா தேவைப்படும். நீ போய் எடுத்துட்டு வா, நீ போய் எடுத்துட்டு வா பசங்களை சொன்னா கடற்கரை ஓடி எடுத்துருங்க. ஆனா இங்க அடிக்கிற 39 டிகிரி வெயில்ல யாரும் மேல வரமாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிளவுட்ஸ் தினமும் வருதுங்க. ஆனா இதை நம்பி தண்ணி ஊட்டாத போனோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாயிடும். சரி, நான் வந்ததும் எப்போதும் போல இந்த சிவப்பு வெண்டைக்காய் ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட என் வீட்டில் வெண்டைக்காய் சாதம் தான். சரி, அப்புறம் இந்த மிளகாய்கள் நிறைய இருந்தது, அறுவடை பண்ணோம். அப்படியே சேப்பங்கிழங்க கொட்டியிருக்கிறேன். இங்க பாருங்களேன், இதுல எவ்வளோ சேப்பங்கிழங்கு இருக்கு. ஒரு 2 நாள் அறுவடை பண்ணி தட்டில் வச்சிருந்தா இதை ஒரு மோர் குழம்புக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு அடியிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அறுவடை பண்ணிட்டு பார்க்கலாம். நல்லா மழை காற்று அடிக்குதுங்க இங்க. ஆனா இந்த மே மாசத்துல மட்டும் எப்போதுமே மழை காற்றை நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னா, மேகத்தை கொண்டு வரும் களைஞ்சு போயிடும், மேகத்தை கொண்டு வரும் களைஞ்சு போயிடும். இந்த மாதிரி நான் என்ன வேலை பார்த்து வச்சுட்டேன் பாருங்க. ஒரு பக்கெட்டை கவுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா சரி, இருக்கிற எல்லா சேப்பங்கிழங்கையும் அறுவடை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வளர்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது பாருங்க, இது எல்லாமே நான் இப்போ அறுவடை பண்ணியிருக்கிற சேப்பங்கிழங்குகள். இதை 3 தடவை வறுத்து 3 வேளைக்கு சாப்பிடலாம், அவ்வளோ இருக்கு. ஸோ மே மாசத்துல அக்னி நட்சத்திர வெயில் தொடங்கும் போது எவ்வளோ சேப்பங்கிழங்குகள் அறுவடை பாருங்க. ஈவினிங்கே ஆயிடுச்சு, தண்ணியே ஊற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. மகரந்த சேர்க்கை ஏதாவது இருந்தால் செஞ்சுட்டு கிளம்பணும். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, அங்கே நிறைய பீர்க்கங்காலாம் மகரந்த சேர்க்கைக்காக வெயிட்டிங். அதை பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இப்போது 6:30க்கு மேலே இருக்கும். கொஞ்சமாக ஒரு சாரல் மழை பெஞ்சா கூட நிறைய புடலங்காய், வெண்டைக்காய் விதைகள், கிருணிப்பழ விதைகள், மிளகாய் இதெல்லாம் முளைக்கும். ஆனால் நம்மளுக்கு பெய்யுமா என்னன்னு தெரியலையே. ஹாப்பி கார்டனிங்.